எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 கிராண்ட் ஆர்கைவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஸ்லேயர் ஆர்மர் ஃபைட் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிராண்ட் ஆர்கைவ்ஸ் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஓகேங்க, வாங்க போ. இங்கே பாருங்க, இதை படிக்கட்டு மேலே போகுது. இருங்க, சைடில் ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லைங்க, அந்தாண்டே எதுவும் இல்லை. இந்த பக்கம் பார்ப்போம். இங்கே பாருங்க, இது கீழே வழி போகுதுங்க. இது ஒரு ஐட்டம் இருக்குது பாருங்க, டைட்டானியம் சங்க். நல்ல வேலை பார்த்தோங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஐட்டம்ஸை மறைச்சு வச்சுருப்போம். இங்கே பாருங்க, சைடில் இவ்வளோ தூரம் போகுதுங்க. இந்த ஐட்டம்ஸ் கண்டிப்பாக ஒழிச்சு வச்சுருப்பாங்க. எதுவும் இல்லைங்க, அப்புறம் எதுக்குள்ள அந்த பக்கம் இவ்வளோ பெருசு இடம். வாங்க போ. இங்கே ஒரு பான்ஃபயரு, பக்கத்தில் இங்கே ஒரு பான்ஃபயருங்க. எதுக்குங்க ரெண்டு பான்ஃபயர் பக்கத்தில்? இங்கே பாருங்கள், இது ஒரு ஐட்டம் இருக்குது, கிராண்ட் ஆர்கைவ் கீ. இது வந்து ட்வின் ஸ்வாட்ஸ்ன்னு ஒரு ஐட்டம் இருக்குங்க. வாங்க என்ன வெப்பன்னு பார்ப்போம். எங்கே இருக்குன்னு வர தெரில. நிறைய வெப்பன் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ண மாதிரியே இல்லைங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, இந்த வெப்பன் வந்து கிங்கோட கருப்பக்கை அப்படின்னு சொல்லப்படுற நைட்டு, அவன் பேர் வந்து காட் ஹேண்ட், அவனோட வெப்பன்னு போட்டிருக்கு. இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஸ்லாஷ்ன்னு போட்டிருக்கு. இருங்க, யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. ஏங்க பயங்கரமாக இருக்குங்க. ரேஞ்சும் பாருங்க, ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சு தான். இருங்க, ஸ்கில் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, இதுதான் ஸ்கில்லு போல். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. வந்து எதாவது மாப்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அந்த ஸ்கில் வேணால் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம வந்து எடுத்துரும். இருங்க, அந்த கிராண்ட் ஆர்கைவ் ஸ்கீன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, ஃபயர் வந்து ஃபேட் ஆகிறதுனால பஸ்ஸுன்னு சொல்லப்படுறது ஒரு வைரஸ் மாதிரி அது வந்து எல்லா மனுஷங்களுக்கும் பரவிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிராண்ட் ஆர்கைவ்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோட கீ பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் இவனும் வந்து தப்பிச்சு ஓடிருக்கான். ஓகேங்க, இப்போ தப்பிச்சு ஓடினா வந்து செத்துட்டான். நம்மள்ட்ட வந்து அந்த கீ எடுத்துட்டோம். வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே இருப்போம். வேறு எதாவது ஐட்டம் வேணுமா? ஃபயர் பால் வேணா எக்யூப் பண்ணிக்கலாம். இதான் இங்கே இருக்குது, வாங்க போ. சைடில் ஏதோ வழி இருக்குங்க, வாங்க போ. ஐயோ, நல்ல வேலைங்க, பாதாளம். லிஃப்ட் இல்லைங்க, கீழே இல்லை, மேலே இருக்கும் போல லிஃப்ட்டு. ஓகே, இப்போ இந்த இழுத்து பார்ப்போம். இல்லைங்க, இழுக்க முடியல. நம்ம மேலே போயிட்டு அங்கேருந்து தான் கீழே வர முடியும் போல். ஓகே, வாங்க போவோம் உள்ளார. கிராண்டர் கேவ் கீ யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்க, வந்தாச்சு. பாருங்க, சைடில் எனிமி இருக்காங்க. ஐயோ, ஏங்க இவங்க கிறிஸ்டல் ஸ்டேஜுங்க. ஐயோ, எங்கே ஓடிட்டாங்க? எங்கே ஆளக்கானோ? எங்கடா போன? எங்க மறைச்சிட்டாங்க? ஏங்க ஆமாங்க, கிறிஸ்டல் ஸ்டேஜுங்க. கிறிஸ்டல் ஸ்டேஜ் வந்து இருங்க ஒரு நிமிஷம், இவங்களை போட்டுட்டு சொல்கிறேன் கதை என்னன்ட்டு. அவ்வளோதான். இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கா? மேலே இந்த வழி போகுதுங்க. ஓகே, மேலே போக முடியாது போல். டைட்டன் சங்க். ஓகேங்க, வேறு எதுவும் வழி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா ஃபேரன் கீப்பில் வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்டேஜ் இருந்தான். அவன் என்ன போட்டிருந்தான்னா, கிறிஸ்டல் ஸ்டேஜ் வந்து 2 பேர். அடைச்சா இருங்க ஒரு நிமிஷம், இதை போட்டுறேன். 2 கிறிஸ்டல் ஸ்டேஜுங்க. ஒருத்தன் வந்து ஃபேரன் கீப் வந்துட்டான். இங்கே ஒருத்தன் இருந்தான்ல, அவன் தான் இவன் போல். இன்னுங்க போக முடியல இந்த பக்கம், இப்படி தான் போகணும் போல். ஓகேங்க, மேலே போகிற வழி இருக்குது, வாங்க போ. 2 பக்கம் 2 வழி போகுது. ஐயோ, எவனா மேலேருந்து வரான். எங்க நிறைய ஒரு மேஸ் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, இந்த ஐட்டம்ஸை நம்ம எடுத்துகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது பார்த்தோம்ல அந்த ஐட்டம். குழப்பமாக இருக்குங்க, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு.
எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். வந்த வழி அந்த வழி, அந்த பக்கம் போக முடியாது. ப்ரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணிப்போங்க. அப்படியே குழப்பமாக இருக்கு எனக்கு. இந்த பக்கம் வந்த வழி, அதனால் ஒரு நோட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் பாருங்கங்க, எவனோ ஒருத்த மண்டையில் நெருப்பு எரியுதுங்க. மண்டையில் ஏதோ வெள்ளை கலரில் இருக்கு, என்னன்னு தெரில. ஐயோ ஏதோ போடுறாங்க வெள்ளை கலரில், ஆனால் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஒன் ஷாட் ஆயிடுறாங்க. பாருங்க எல்லாம் வேஸ்ட்டு தான். ஓகேங்க, மேஜிக் போடுறாங்க. போட்டச்சானை மேலே ஒரு ஐட்டம் இருக்குது, வாங்க போய் எடுப்போம். டைட்டனேட் ஸ்கேல். இங்கே பாருங்க, இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. டைட்டனேட் சங்க், இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரில. மேலே தான் இருக்கா, எதுவும் இல்லைங்க. வாங்க போ. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வழி இருக்குங்க. ஐயோ இவன் வேறு இருக்கானே. ஏதோ கிறிஸ்டல் லிசார்ட் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கேங்க. நான் அதை தாங்க தேடிட்டு இருக்கேன். எங்கேயோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு, எங்கே இருக்குன்னு தெரில. இவன் வெப்பன் பாருங்க, ஆக்சுவலாக வேற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்கு வெப்பனில். அடைச்சா பேக் ஸ்டாப் பண்ணலாம்னு நினச்சேங்க. ஐயோ அடிச்சுட்டே இருக்கான். ஒரு அடி, அப்பாடி. லாஸ்ட் டைட்டனேட் ஷாட் தேவையில்லை. இருங்க அந்த பக்கம் அந்த ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஐட்டமு, டைட்டனேட் சங்க். இங்கே ஒரு ஐட்டம் இருக்கு, கிறிஸ்டல் செயின். ஏதோ ஹிடன் டோர் இருக்கா? எதுவும் இல்லைங்க, இந்த பக்கம் செக் பண்ணும். அப்பப்போ செக் பண்ணிக்கணும். திடீர்னு பார்த்தா ஒரு டோர் இருக்கும், அந்த பக்கம் ஒரு ஐட்டம் வச்சிருப்பணும். ஓகே என்னன்னு பார்ப்பாருங்க. கிறிஸ்டல் செயின். ஓகே என்ன போட்டிருக்குன்னா, இந்த வெப்பனை வந்து கெர்டியூட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு வச்சுருந்துருக்கா. அவளை வந்து இந்த கிராண்டார் கேவ்ஸில் இருக்கவனுங்களாம் ஏமாற்றிட்டானு அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்க, வேறு எதுவும் இல்லை. ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. ஏதோ லைப்ரரி மாதிரி இருக்கு. ஆர்கைவ்ஸா அங்கே பாருங்க, புக்கெலாம் இருக்குது. அப்படியே புக்கை அடுக்கி வச்சுருக்கான். இங்கே பாருங்க, ஏதோ ஹெட்டு உள்ளார விழணுமா? ஆமாங்க, இங்கே பாருங்க மண்டையை உள்ளாடுறோம். ஐயோ இங்கே பாருங்க, அவனுங்க மண்டை மாதிரி எழுந்திரிச்சு. காமெடியாக இருக்குது. எதுவும் ஆகலைங்க, நான் கூட ஏதோ ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் வரும், ஏதோ டிபஃப் எஃபெக்ட்னு நினச்சேன். எதுவும் ஆகலை. வாங்க போ. ஐயோ என்னங்க இருட்டாக இருக்குது, எனக்கு டார்ச் யூஸ் பண்ணோம். வாங்க போ. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஐட்டம் இருக்குங்க. எதுவும் எனிமி இல்லை, வாங்க போ. ஐயோ இது இன்விசிபிள் ஹேண்டுங்க. என்னங்க அடிப்போம். என்னங்க அடி விழுவ மாட்டேங்குது அதுக்கு. என்னங்க நமக்கு எதுவும் டேமேஜ் விழுல, சும்மா ஏதோ ட்ராப்பா? இதுவும் இல்லைங்க, வாங்க போ. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கிறிஸ்டல் சைடு ஓடிடுச்சு. நல்லா இல்லைங்க. நீங்கள் இது பாருங்க, இந்த கை வந்து அடைஞ்சலாக இருக்கு. நல்ல வேலை போட்டோம். ட்விங்க்லிக் டைட்டனேட் கேஸ் ஜெம். இங்கே இருக்கிறதுல வந்து ரெண்டு ஐட்டம் தருதுங்க. முன்னாடிலாம் இப்போ ஒன்று தானே கிடைக்கும். இன்னும் இங்கே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. இன்னொரு கிறிஸ்டல் சார் எங்கே இருக்குன்னு தெரில, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன், அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தன். இங்கே வேணாங்க நம்மளை அடிக்கவே மாட்டேங்கிறான். ஏங்க ஒருவேளை இந்த மண்டையில் நம்ம அவனை மாதிரி மாட்டியிருக்கோம்ல, அதனால் அடிக்க மாட்டேங்கிறான் போலங்க. அதனால தான் இந்த கை வந்து நம்மளை டேமேஜ் பண்ண மாட்டேங்குது. இங்கே பாருங்க அந்த ஐட்டமு, சாரி அந்த கிறிஸ்டல் லிசார்டு இங்கே இருக்குங்க. சவுண்டு கேட்டுகிட்டே இருந்ததில்ல.
ஐயோ மறைஞ்சிருச்சுங்க. அடைச்சா இது தெரிஞ்சிருந்தா வந்து ஃபஸ்ட்டே போட்டிருக்கும். ஓகேங்க வாங்க போ. ஐயோ இவன் வர மாட்டான். ஓகேங்க அவ்வளோதான். இந்த பக்கம் இந்த ஐட்டம்ஸ் இல்லை. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கிறிஸ்டல் சார். ஏன் கண்டினியூஸாக 3 கிறிஸ்டல். ட்விங்க்லிங் டைட்டனைட் கிடச்சிட்டே இருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஐட்டம் இருக்குது. எவனோ மேலேருந்து ஸ்பெல் போடுறாங்க. அடைச்சா இதை போட்டாங்க தெரியாம. வாங்க போ. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த பக்கம் போகிறதுக்கு அந்த பக்கம் போட்டேன். இதுதான் வந்த வழி. பாருங்க மேலேருந்து எவனா ஸ்கில் போட்டுகிட்டே இருக்கான். ஐயோ இந்த கை வேறு வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இங்கே பாருங்க, ஏதோ லிஃப்ட் மாதிரி இருக்கு. இது இழுத்து அதை நடுவில் ஏதாவது வருமானு தெரியலையே. எனக்கு எதாவது வந்து தான் பார்ப்போம். ஐயோ ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருக்கான். ஏதோ ஓப்பன் ஆன சவுண்டு கேட்டுதுங்க. ஐயோ ஸ்கில் விழுந்துகிட்டே இருக்கும். வாங்க ஓடிடும். நீங்கள் ஏதோ ஒரு ஓப்பன் ஆச்சுங்க. எங்கே ஓப்பன் ஆச்சுன்னே தெரில. சரி வாங்க பார்ப்போம். அடைச்ச எவங்க ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருக்கான். மட்டும் மாட்டினானா சாவடிச்சான். வேறு எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க. இந்த பக்கம் அது வழியில் இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்ட்ரெயிட்டாக ஐட்டம் இருக்குங்க. இந்த பக்கம் வழி இருக்குது. இங்கே பாருங்கள், இவன் தாங்க மேலேருந்து ஸ்பெல் போட்டுகிட்டே இருந்தான். ஐயோ இவன் இருக்காங்க. வாங்க ஓடிடுவோம். கிறிஸ்டல் மேஜ், சாரி கிறிஸ்டல் சேஜ். ஐயோ நிறைய பேர் வந்துட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. மாற்றி மாற்றி ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருப்பானுங்க. ஒவ்வொருத்தனா பண்ணும். இருங்க ஃபஸ்ட் இவனை போடுவோம். எங்க ஓடிட்டான் திருப்பியும். ஐயோ ஓடி ஓடி போகிறானே. இருங்க கீழே ஏதோ வழி இருக்குங்க. பாருங்க இது ஒரு ஏணி போகுது. வாங்க அதில் ஏறிப்படுவோம். இங்கே தாங்க இந்த ஐட்டம் தாங்க நான் பார்த்தேன். எடுக்கலாம்னு நினச்சேன், அதுங்காட்டி மேலே போயிட்டேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது. அது மேலே ஏற முடியாது போல். வேறு எங்கேயோ மேலே இருந்து தான் வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஸ்ட்ரென்ட்ரில் போயிட்டாங்க. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையாங்க. இருங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணாங்க. அது என்ன அதுன்னு தெரிலங்க. ஏதாவது டோரா இல்லை ஏதாவது லிஃப்ட் ஓப்பன் ஆச்சா என்னன்னு தெரில. ஒரே கன்ஃபியூஸ் ஆச்சுங்க. எங்கங்க எனக்கு ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கே ஓப்பன் ஆச்சேன்? இங்கேயும் இல்லை. இந்த பக்கமும் இல்லை. ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக. இல்லைன்னா ஏதோ ஒரு வழி இருக்குங்க. இல்லைன்னா அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. இதான் எனக்கு கேட் ஓப்பன் ஆன சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. இந்த பக்கமே எதுவும் இல்லை. இருங்க ஒரு நிமிஷம் செக் பண்ண. இல்லைங்க ஹிடன் டோரும் இல்லைங்க. ஆனால் எனக்கு கேட்டதுங்க. ஏதோ ஒரு ஏணி இருக்குங்க. இந்த ஏணி தான் ஒரு வேளை வந்திருக்குமா? அந்த ஏணி எப்படி ஏறுதுன்னு தெரில. பாருங்க சென்டரில் வேறு ஒரு ஐட்டம் இருக்குது. ஓகே அந்த ஏணி தான் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஏணியில் இறங்கி கீழே வந்து அந்த ஐட்டம் எடுக்கணும் சென்டரில். இருங்க இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க. வாங்க போவோம். இந்த பக்கம் இருக்காது அது. சி வந்த வழியில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். இந்த பக்கமே எதுவும் இல்லை. அந்த ஏணிக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் பார்த்தாலும் வழி இருக்க மாதிரி தெரியல. வாங்க போவோம் பார்த்துப்போம். சாரிங்க லைட்டாக போர் அடிச்சா.
ஏன்னா வந்து எல்லா ஐட்டமுமே முக்கியமான ஐட்டம்ங்க. திடீர்னு ஏதாவது ஐட்டம்ஸ் வந்திருக்கும், நம்ம பார்க்காம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது பார்த்தா வந்து ஏதோ ஒரு பாஸ் ஃபைட்டுக்கு யூஸ் ஆகிற ஐட்டம் மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஐட்டம் மாதிரி இருக்கும். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க, இந்த பக்கம் வழியில். ஐயோ, இவன் வேறு ஸ்பெல்லு போட்டுட்டே இருக்கானே. ஏங்க, ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்குங்க. இது வேறு பெரிய தொல்லையாக இருக்கு. அங்கே போவோம், அந்த பக்கம் தான் போடும் போல். ஸ்ட்ரெயிட்டாக வர ஒருத்தர் இருக்கான். எனக்கு அவனை போய் ஃபஸ்ட்டு போடும். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஐட்டம் இருந்தது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஐட்டம். என்ன ஐட்டம்னு பார்ப்போம். டைட்டானிக் ஸ்கேல். ஐயோ, ஏங்க எப்படிங்க ஸ்பெல்லு போட்டால் அந்த பக்கம் தானே போகணும், இந்த பக்கம் விழுந்துட்டான். லாஜிக்கே இல்லைங்க. அந்த பக்கம் தாங்க நான் போகணும், இந்த பக்கம் எப்படி விழுந்தான்னு எனக்கே தெரில. மேஜிக் இதை போட்டுப்போம். மேஜிக் டிஃபென்ஸுக்கு எந்த யூஸ் ஆகும். ஓகேங்க, வாங்கப்போ. ஐயோ, ஏங்க இவன் ஒவ்வொரு வாட்டி வந்துட்டே இருப்பான் போலங்க. என்னை போட்டால் தான் வந்து போவோம் போல. ஐயோ, இதை வெப்பனத்துக்கு அடிச்சிட்டேன். ஓகேங்க, அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டி பான்ஃபயர் போயிட்டு வந்தோன்னா இவன் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பான் போல. ஓஹோ, அப்போ கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். ஓகே, வாங்க போவோம். ஓகே, வந்த வழி போல. ஐயோ, கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இந்த பக்கம் இல்லைங்க, அந்த போனாலாம் அவன் தான். இங்கே தான் போடும். இவங்களாம் அடிக்க வேணாங்க, நம்ம ஓடிடும். ஐயோ, பின்னாடி ஸ்பெல் வந்துட்டே இருக்கு. ஏங்க அவன் அங்கே இங்கே இருந்து போடுறாங்க, அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்க, இந்த கிறிஸ்டலைசர் வந்ததுக்கு இதே இது போடுவோம். நல்ல வேலைங்க, உருப்படியாக வந்து செத்து போனதுக்கு இந்த கிறிஸ்டலைசரோட கிடச்சிது. ஓகே, ட்விங்க்லிங் டைட்டனேட் 2 எடுத்துட்டாங்க. அங்கே போவோம். இதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க இந்த பக்கம். ஸ்பெல்லு பாருங்க, அதை மட்டும் பார்த்துங்க. இங்கே பாருங்க, இங்கேருந்து தான் ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருக்கான். ஐயோ, இவனுங்க வேற. இவனுங்க வெப்பனை பாருங்கங்க, அது மாதிரி ரெட் கலரில் இருக்கு. ஏதோ ஃபயர் டேமேஜ் இருக்கா போல், என்னான்னு தெரில. ஐயோ, இவன் வேறு ஏதோ போடுறானே வெள்ளை கலரில். நல்ல வேலை இருங்க, இந்த வாட்டி இவனை போட்டுருணுங்க மறையாதங்காட்டியும். அடைச்சா இவன் வேறு இன்னும் தப்பினாட்டு இருக்காங்க, அவன் வேறு அடிச்சுட்டே இருக்கான். எங்கங்க அவன்? என் சென்டருக்கு போயிட்டான் போல. எந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு தெரியல. எங்கங்க வழி இருக்குது அந்த பக்கம் போகிறதுக்கு? ஓகேங்க, நம்ம போயிட்டு சோல்ஸை மட்டும் எடுத்துரும். ஏங்க அந்த கை பாருங்க, கரிசு போடுதுங்க. இப்போதாங்க பார்க்குறேன். பாருங்க, கரிசு மீட்டர் ஏறிட்டே இருக்கு. நல்ல வேலைங்க, திருப்பி செத்துருக்கோம். இருடா ஒரு செகண்டு. இந்த பக்கம் எந்த பக்கம் வழி இருக்குன்னே பார்க்க விட மாட்டேங்கிறான். மேலே பார்த்தாலே ஸ்பெல் விழுந்துட்டே இருக்கு. இப்படி தான் போகணும் போல. வாங்க போவோம். இங்கே பாருங்க, இவனுங்க வேறுங்க. ஐயோ, எவனோ ஃபயர் பாம்பு போகிறான் மேலேருந்து. ஐயோ, ஸ்பெல்லர் வந்துட்டே இருக்கு. அவங்க ஓடிடும். ஐயோ, அந்த கையை பாருங்க, நிறைய கை வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க, இன்னொருத்தன் வர இருக்காங்க. ஐயோ, கர்சு மீட்டர் ஏறிட்டே இருக்குங்க. டைட்டானிக் ஸ்கேல். வாங்க ஓடிடும். நீங்கள் ஹிடன் டோருங்க, பார்த்தாலே தெரியுதுங்க. பச்சையா 2 கேட்டு மாதிரி இருக்குது சைடில். அதுக்குள்ளார பார்த்தா ஒரு செவுரு வச்சுருக்கான். ஏவங்க வச்சுருப்பான் அந்த மாதிரி. ஐயோ, இவனுங்க அவுட் ரைடர் நைட்டு. இவனுக்கு ஃபயர் அப்ளை பண்ணிடும். ஏன்னா இவன் ஐஸ் ஓப்பன் வச்சுருக்கான். அப்போ இவன் வந்து ஃபயருக்கு வீக்காக இருப்பான். ஐயோ, செம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஐஸ் வேறு ஏற்றிட்டே இருக்காங்க பாருங்க. ஃப்ராஸ்ட் பைட் போட போகிறான்.
ஐயோ அந்த கை வேற சைடில் வருதுங்க. ஐயோ ஃப்ராஸ்ட் பைட் வேற போட்டாங்க. ஐயோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அடி வாங்கிட்டே இருக்கான். சாவ போகிறான்னு நினைக்கிறேன். அடைச்சா சாமியை ரீச்சன் பண்ண விட்றா. ஐயோ தவறைச்சாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுங்க அங்கேருந்து. ஓகேங்க ஒரு வழியாக வந்துட்டோம். இந்த வாட்டி நான் போடுறேங்க. போன வாட்டி நம்மளை வந்து டக்குன்னு போட்டான். ஏன்னா நமக்கு தெரில. இந்த வாட்டி இந்த ஐட்டம் யூஸ் பண்ணிப்போம். கிராஸ் பைட் வந்து மீட்ரு ஏறிச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஒரு வழியாக நல்லா டாச் பண்ணி வச்சு கரெக்டாக. ஐயோ சாவ போகிறாங்க. திருப்பி கீழே மாற்றிப்போம். ஐயோ தெரியாமல் இதை ஃபயரை போட்டேன். ஐயோ டைட்டாக மாட்டிட்டாங்க. இருடா ஒரு செகண்டு. அடிச்சுட்டே இருக்கான் கண்டினியூஸாக. அப்பாடி ஒரு விண்டோ கொடுத்தான். ஒரு அடி. ஏங்க இவன் ரொம்ப பவராக இருக்காங்க. இவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான். டிராகன் ஸ்லேயர் ஆர்மர் கூட பரவாயில்ல போல இவனுக்கு. ஏங்க அவுட் ரைடர் நைட்டு ஃபுல் செட்டுங்க. இருங்க என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா இது வந்து இருத்தில் அவுட் ரைடர் நைட்டோட ஆர்மர்னு போட்டிருக்கு. இது என்னன்னா பாயிண்டிவ் செலிவான் வந்து கொடுத்தான்னு போட்டிருக்கு. வேறு எதுவும் இல்லை. சரிங்க அதான் அந்த பக்கம் ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ சந்து போகுதுங்க. கண்டிப்பாக இது ஐட்டம் இருக்கும் அந்த பக்கம். இல்லைங்க அந்த பக்கம் போக முடியலங்க. இந்த பக்கம் ஏதோ ஐட்டம்ஸ் இல்லை போல். இங்கே பாருங்க இங்கே ஒரு ஐட்டமு. சோல் ஸ்ட்ரீம். ஏதோ வந்து இன்டெலிஜென்ஸ் ஸ்பெல் போல். ஓகேங்க வேறு எதாவது ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி தெரில. வாங்க போ. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஏதோ ஒரு சந்து இருக்குங்க. ஏதோ ஐட்டமில். வாங்க போ. லாஸ்க் வேறு இல்லைங்க 3 தான் இருக்குது. இவனை வேறு போடணும். இவன் வேறு ஸ்பெல்லை போட்டுகிட்டே இருக்கான். ஐயோ ஹெல்த்தும் இல்லைங்க அவனுக்கு பெருசா. 2 அடி தான். இன்னும் ஒரு அடி. அப்பாடி செத்துட்டான். ஒரு வழியாக அவனை முடிச்சாங்க. இதுக்கப்புறம் திரும்பி வர மாட்டான். கிறிஸ்டல் ஸ்க்ரோல். கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் இருக்குது. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. எனக்கு அந்த கிறிஸ்டலைசர் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. எங்கேயோ பக்கத்தில் இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரில. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. எங்கே இருக்குன்னு தெரிலையே. சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக போவோம். ஃபஸ்ட்டு போய் இவனை அடிப்போம். எதுவும் ஐட்டம்ஸ் இருக்கா? எதுவும் இல்லை. பேக் ஸ்டாப். ஓகேங்க. எந்திரிக்கவே விடக்கூடாது. போட்டுருணும் ஃபஸ்ட்டு. சரி எதுவும் ட்ராப் பண்ணான்னு பார்த்தா எதுவுமே ட்ராப் பண்ணல. கீழே குதிச்சா செத்துருவாங்க. மேலே ஏதோ ஐட்டம் இருக்குங்க. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஏதோ ஹிடன் டோர் இருக்கா? எதுவும் இல்லைங்க. இந்த பக்கம் இருக்கா? எதுவும் இல்லை. ஏங்க இந்த பக்கம் ஏதாவது செக் பண்ணிப்போம். எதுவும் இல்லைங்க. வாங்க போ. இந்த பக்கம் இது வெளியே போகுது. ஸ்ட்ரைவிங் ஸ்டோன். மேலே ஏதோ இனி போகுதுங்க. வாங்க போ. ஓகேங்க இந்த அந்த இடங்க. இப்போ தான் அவுட் ரைடர் நெட்டை போட்டோம்ல அந்த இடங்க. இங்கே ஏறி தான் வந்திருக்கான் போல். இங்கே வர தேவை. நம்ம இப்படி தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். வாங்க போ. மேலே தான் போகணும் போல். அங்கே பாருங்கள் அங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு. கிறிஸ்டலைசர் சவுண்டு கேட்குதுங்க. இருங்க எங்கே இருக்குன்னு தெரில. இந்த பக்கம் எங்கே கீழே இருக்கான்னு பார்ப்போம். அக்கா பாருங்க கீழே தாங்க இருக்கு. ஐயோ இவன் வேறு ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருக்கான். ஓகேங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. இங்கேருந்து கீழே போனால் போகலாம். ஐயோ கீழே தள்ளிவிட்டான். நல்ல வேலைங்க செத்துருப்போம். இரா ஹீல் பண்ணிக்கிறேன்.
ஐயோ ஓடிடுச்சுங்க. நல்ல வேலை. ஐயோ இவன் வர வந்துட்டாங்க. ஐயோ செத்துற போகிறோங்க. ஹெல்த் வேற இல்லைங்க. எங்க பேக் ஸ்டாப்பே பண்ண முடியல. ஐயோ இவன் வர செம்மையாக டேமேஜ் பண்ணுறான். மூளையில் மட்டும் மாட்டவே கூடாதுங்க. மூளையில் மாட்டினா அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ அவன் ஸ்கில்லை போட்டது பாருங்க எவ்வளோ டேமேஜ். இருடா ஒரு செகண்டு. லாஸ்ட் வரல. ஐயோ ஐயோ அடைச்சேன். லாஸ்ட் செகண்ட் ஷாட் தாங்க போட்டுட்டே இருக்கான். இந்த பக்கம் அவ்வளோதாங்க, எதுவும் இல்லை. நான் வந்து பாருங்க சோல்ஸ் வந்து 12 சார். Welcome. Very well then taken. ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்து இதுக்கப்புறம் லெவலில் வந்து போட்டால் பெருசாக டேமேஜ் ஏற மாட்டேங்குது. விகார் போடலாமா? வேணாங்க, ஸ்ட்ரென்த்தே போட்டுரும். ஒரு 50 போட்டுடலான்னு இருக்கேன் ஸ்ட்ரென்த்து. Farewell, Ashen One. May the ஓகேங்க அவ்வளோதான், வாங்க போம். ஓகேங்க ஒரு வழியாக இருந்தாச்சு, வாங்க போம். இந்த வாட்டி கிறிஸ்டல் ஸ்டிச் வரமாட்டான், ஏன்னா நம்ம கொண்டுட்டான் அவனை. நம்ம டைரெக்டாக போகிறது தான், வேறு எதுவும் வேலை இல்லை. இங்கே இருக்க ஒரு எனிமி கூட அடிக்கக்கூடாதுங்க, அப்படியே ஓடிட வேண்டியதான் பேசாமல். இங்க கழுகி குழப்பமாக இருக்குங்க, இந்த பக்கம் இல்லை. அப்பயும் எத்தனை இடத்து இருந்தாலும் குழப்பமாக தாங்க இருக்குது இந்த இடம். எல்லாம் புக்கு வச்சுருக்கானுங்களா, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா, அப்படியே ஒரு மாதிரி தலைவலிக்குது. எவனையும் அடிக்க வேணாங்க, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏதோ போட்டாங்க வெள்ளை கலரில் பாருங்க, நம்ம மேலே ஒட்டிக்கிச்சு. ஐயோ ஏங்க ஸ்லோ ஆகிட்டாங்க அப்படியே பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ ஆகிட்டோம், ரொம்ப அடிக்கவே முடியல, ஆள் நடக்கவே முடியல, அப்படியே ஸ்லோவாக நடக்கிறான், அப்படியே ஸ்லோவாக ஓடுறான். ஐயோ இவன் வேறு ஷார்ட்டை தூக்கிட்டான். லாக் வேறு அவனை ஆகிட்டாங்க, இவனை லாக் பண்ணுறதுக்கு அவன் லாக் ஆகிட்டான். நான் பாட்டுக்கு அவனை பார்த்து அடிச்சிட்ருக்கேன். ஓகேங்க வாங்க போம். இவன் வேற. ஓகேங்க முடிச்சாச்சு இவனை. ஸ்ட்ரெயிட்டாக தான் போனோம், வாங்க போ. இவன் தாங்க நம்மளை அடித்து கீழே தள்ளி விட்டது, தற்குறிப்பே. கீழே எதுவும் இல்லை, வாங்க போ. திருப்பி கீழே தள்ளி விட்டுற போகிறோம். இங்கே பாருங்கங்க, இங்கே இருக்குங்க லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டு தான் ஒருவேளை நம்ம வந்து இங்கே வந்தோம்ல வான்ஃபயர் பக்கத்தில், அந்த லிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போ. இல்லைங்க அது இல்லைங்க, வேற எங்கேயும் வந்திருக்கோம். இங்க சைடில் ஏதோ இருக்குங்க, அதுதான் ஓப்பன் பண்ண போல. அது சவுண்டு கேட்குதுங்க, எனிமீஸ் அந்த மாதிரி. இல்லை யாரும் வரல.
என்ன இடம்னு தெரியல. ஓ ஓகேங்க, இது ஸ்டார்டிங் ஏரியாங்க. இங்கே பாருங்க, ஸ்டார்டிங் ஏரியா. அந்த கிறிஸ்டல் சீச்சு பக்கத்தில் உனக்கு 2 பேர் இருந்தானுங்களே, அங்கே வந்துட்டான் போல. ஓகேங்க, இப்போ தெரியுது எங்கே இருக்கணும்னு. வாங்க போவோம். நம்மகிட்ட தான் 11 ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் வாங்க. இது கீழே வழி இல்லைங்க, மேலே தான் போகிறோம். சில வாட்டி டபுள் லிஃப்ட் இருக்குங்க, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேங்க, ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். வாங்க போவோம். இவனுங்க வேறு இருக்கானுங்க. அடைச்ச என்னங்க கிட்டே போட மாட்டேங்கிறாங்க பாருங்க, பாதியில் தான் குறைச்சிட்டானுங்க அதுங்காட்டியும். ஐயோ, அந்த கை வேறு வந்துட்டே இருக்குங்க. ஸ்பேஸ் கொடுங்கடா கொஞ்சமாது. ஐயோ, கர்ஸாக போகிறேங்க. ஓடிடணுங்க, கர்ஸ் கூட ஆகக்கூடாது. கர்ஸான உடனே சுற்றுறோம். மேலே அவனை வந்து ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருக்காங்க. ஐயோ, இது ஐட்டம் இருக்குங்க, எடுத்துகிட்டு ஓடிடும். ஐயோ சாப்பிட்றேங்க ஜஸ்ட்டு. ஐயோ, நல்ல வேலை நடுவில் வரல. இருங்க, நம்மகிட்ட அது பர்ஜிங் ஸ்டோன் ஒரு ஐட்டம் இருக்குங்க, அது யூஸ் பண்ணால் காலியாக போயிடும். ஏங்க குறையவே இல்லை, கர்ஸு குறையுன்னு தாங்க போட்டிருந்தது. அதில் கர்ஸு குறையலைங்க அதில். ஐயோ ஓடிடுங்க, செத்துற போகிறோம். அங்கே வேற ஒரு ஐட்டம் இருக்குங்க, அங்கே போனால் கை வந்துட்டே இருக்கு. ஓடி போய் எடுத்துருவோமா உடனே. ஐயோ செத்துருவோங்க. டேய், மேலேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டே இருக்கான், அவன் வேற சாவடிக்க போகிறான் அவனை. இருங்க, அந்த கர்ஸ் மீட்டர் கொஞ்சம் குறையட்டும். ஓகேங்க, குறைஞ்சிருச்சு, வாங்க போவோம். சோல்ஸ் வந்து இருக்குங்க, அடுத்த லெவல் போடுறதுக்கு 53,000 சோல்ஸ் வந்துருச்சு. ஓடி போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸ்காலர்ஸ் கேண்டில் ஸ்டிக். ஓகேங்க, இந்த பக்கம் வாழ இல்லை, அவ்வளோதான். பூச்சிங்க, பூச்சாடிங்க, ஓடிட போதுங்க. ஐயோ, இங்கேயும் பாருங்க. ஐயோ ஐயோ, என்னங்க இது இத்தனை வந்துருச்சு. ஏங்க அது என்னங்க யூஸ் பண்ண முடியலங்க, ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும் போல. கர்ஸ் பில்டப் அண்ட் க்யூர் சாலவிங் தாங்க போட்டிருக்கு, ஆனால் கர்ஸ் பில்டப்பை குறைக்கவே இல்லை. ஏங்க இது ஏதோ ஏமாத்துற ஐட்டம்ங்க. வாங்க போ. ஐயோ, நல்ல வேலை இங்கே வரல. ஆஃப் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, இந்த பக்கத்து ஐட்டம்ஸ் இல்லைங்க. வாங்க போவோம், வெளியில் தான் போகணும். இந்த பக்கம் இது இறங்குற வழி இருக்குது, அந்த பக்கம் இது ஐட்டம் செட் பண்ணி பார்ப்போம். மேலே பாருங்கள், ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஏதோ வழி இல்லை, கீழே தான் போகணும் போல. வாங்க போவோம். எங்கங்க ரூஃப் டாப்பில் இருக்கோங்க, அந்த கோட்டையோட ரூஃபில் இருக்கும். இங்கேருந்து எங்கே போகிறோன்னே தெரில. கோட்டைக்கு உள்ளார போகாமல் வெளியில் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், இது ஒரு ஐட்டமுங்க. ஐயோ, அந்த பில்கிரீம் பட்டர்ஃப்ளை வேறு பறக்குதுங்க. அங்கேருந்து இது அடிக்குமோன்னு தெரியலையே. ஐயோ, இவங்க கர்காயில் நம்ம ப்ரொஃபைன் கேப்டன் இல்லைங்க, இவன் ரொம்ப டென்ஷன் கொடுப்பாங்க. மேலே பறந்தாலே கேமரா வந்து கரெக்டாக பார்க்க மாட்டேங்குது, அதுதாங்க ஒரு பிரச்சனை. இல்லைனா கூட இவன் ஈஸி தான். ஐயோ, ஷீல்டு மாதிரி வச்சு மறைச்சிக்கிட்டாங்க. ஸ்கில்லு போட்டால் தான் இப்போ எடுக்க முடியும். திருப்பி போட்டுக்கிட்டான். இன்னும் ஒரு அடி. வேணா பாருங்க, பாதி வேஸ்ட் பண்ணிட்டாங்க.
வேறு யாரும் இல்லைங்க. வாங்க அந்த ஐட்டம் எடுத்துப்போம். டைட்டனட் சங்க். அது பாருங்க, பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குங்க. பறவை மாதிரியும் இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பேனரை தூக்கும் போது ஒன்று டீமன்ஸ் மாதிரி வந்து தெரியுமா, நம்ம கூட எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனது. கீழே பாருங்கள், கீழே வழி இருக்குங்க. கீழே போகலாமா? கீழே போனால் மேலே வர முடியுமான்னு தெரியலையே. நம்ம பாட்டி கீழே போயிட்டு வழி இல்லைன்னா என்ன பண்ணுறது? மேலே போவோம். ஆனால் கீழே ஒரு வழி இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பாட்டுக்கு மறந்துட போகிறோம். கீழே அது ஐட்டம் இருந்தாலும் இருக்கும். வாங்க போவோம். எது ஐட்டம்ஸ் இல்லைங்க. ஐயோ, 100 கர்காயிலுங்க. நல்ல வேலை, அதுவே இப்போ கீழே வந்துருச்சு. சாவலைங்க, அப்படி தப்பிச்சிருச்சு. இது ஐட்டம் இருக்கு, வாங்க போவோம். சோல். ஐயோ, எங்கே பாருங்க, 2 இருக்குங்க. மேலே பாருங்க. ஐயோ, இவன் வேற உட்காந்துருக்கான். இருங்க, அவனை மட்டும் இழுக்க முடியுமான்னு பார்ப்போம். எனக்கு கிறிஸ்டலைஸ் ஆகிட்ட 2 இருந்தால் 1 ஓடிடுங்க கண்டிப்பாக தயவு. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவனை மட்டும் இழுப்போம். இழுத்து அவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிறிஸ்டலைஸ் ஆட போய் போடுவோம். நீங்கள் கீழே இருந்தோம், எங்கே போனான்னு தெரில, சவுண்டு மட்டும் கேட்குது. இருங்க, லாங் போ யூஸ் பண்ணி அவனை கீழே எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். எங்க லாங் போவே காணோம். ஐயோ, எங்கள் ரெக்யர்மெண்ட் இல்லைங்க, 14 இருக்குங்க. நம்மக்கிட்ட 13 தாங்க இருக்கு டெக்ஸ்டரிட்டி. இருங்க, யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையே. வேற எதுவும் பவே இல்லைங்க நம்மக்கிட்ட. இந்த பவு தான் யூஸ் பண்ணி ஆகணும். எங்கங்க அம்பே இல்லைங்க. டெக்ஸ்டரிட்டி இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது போலங்க வெப்பனை. ஓகேங்க, அப்போ வேஸ்ட்டு தான். ஆனால் யாரும் இருக்குங்க நம்மக்கிட்ட. பாருங்க, எல்லா யாருமே இருக்குது நம்மள்ட்ட, ஆனால் யூஸ் பண்ண முடியல. ஓகேங்க, வாங்க போவோம். நம்ம நேராக போய் அடிச்சிடும். பரவாயில்ல, இந்த கிறிஸ்டலைசர் ஓடினா பரவாயில்ல. இல்லாட்டி நேராக ஓடி போய் அதை அடிச்சிருவோமா? வாங்க, ஓடி போய் அடிச்சிடும். ஐயோ, ஓடிடுச்சுங்க. இன்னொன்று அந்த பக்கம் ஓடிடுச்சு. நம்ம இதை மட்டும் அடிப்போம். செம டைமிங்க, கரெக்டாக அடிச்சிட்டோம். ஐயோ, இவன் வேறு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான். இதுதாங்க இவன்ட்ட கடுப்பு. அந்த ரெக்கையை வச்சு ஷீல்டு மாதிரி மறைச்சிப்பான். அப்பாடி, நல்லா போட்டாங்க. வேற யாரும் இல்லைங்க. வாங்க போ. அது ஓடிடுச்சுங்க, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் பார்க்க முடியும். நம்மளால நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கிறிஸ்டலைஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹிடன் டோர்லாம் இல்லைங்க, நார்மல் டோர் தான். கியூர் ஐட்டம் இருக்கு, டைட்டனட் சங்க். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். ஐயோ, இன்னொன்று வந்துருச்சுங்க பின்னாடி. இங்கே பாருங்க. ஐயோ, ஓடிடுங்க. 2ல் அடிக்க முடியாது. ஐயோ, ஜஸ்ட்டுங்க, இல்லைன்னா கீழே வந்துருப்போம். இங்கே பாருங்க, 2 வந்துருச்சு. நீங்க கீழே வரல, இருங்க இங்கே வர வைப்போம். ஐயோ, ஒருத்தன் வந்துட்டான். ஐயோ, கேமரா வர ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஷேடோஸை பாருங்க, அப்படியே ஸ்டக் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாகிடுச்சு சிஸ்டம். என்ன ஃபைட் பண்ணுறான் ஒன்றுமே புரியலைங்க. நான் பாட்டு கண்ணா அப்படின்னு அடிக்கிறேன். கேமரா வேற ரொம்ப தொல்லையாக இருக்கு. இங்கங்க அவன் மேலே இருக்கான் போல. இங்கே எதுவும் ஃபயர் பாம்பு போட வேண்டியதான். அப்புறங்க ரெக்கையை வச்சார மறைச்சிக்கிட்டாங்க. இங்கே ஸ்டக் ஆகிட்டான் போலங்க, அவன் வரமாட்டான் போல. அடைச்சு அங்கேருந்து அடிச்சிட்டான்.
வாடா வெளியில. வந்துட்டாங்க. நல்ல வேலை. அப்பாடி செத்தான். இன்னொருத்தன் வேற இருக்காங்க மேலே. ஐயோ 2 பேர் இருக்கானுங்க. பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம். ஃப்ளாஸ்க் இருக்குங்க, 7 இருக்கு. அந்த அளவுக்குலாம் சாக மாட்டோம். நம்ம கீழே விழுவாமல் இருந்தால் சரி. நம்மளை கீழே பிடிச்சி தள்ளி விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேலேருந்து கீழே வந்து செத்துருவோம். மற்றபடி எதுவும் பிரச்சனை வராது. வாங்க போவோம். எங்க அவன் கீழே விழுந்துட்டாங்க. அப்போ நம்ம மேலேயே ஓடிடலாம், பிரச்சனையே இல்லை நமக்கு. அந்த நாய் கீழே இருந்து சாப்பிட்டோம், மேலே பறந்து வரல. இந்த ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்பாருங்க. ஏதோ ஐட்டம்ஸ் இல்லைங்க. ஓகே இங்கே பாருங்க, ஏதோ வழி இருக்கு, இங்கே தான் போகணும் போல. பார்ப்போம். சைடில் ஏதோ ஐட்டம் இருக்கான்னு பார்ப்பாருங்க. ஏதோ ஐட்டம்ஸ் இல்லைங்க. இங்கே பாருங்க, நல்ல வேலை இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம். ஓகேங்க இங்கே பாருங்க, இந்த இடங்க. அவன் மேலே இருந்து ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தான் தெரியுமா, அவன் தாங்க இவன் எம்பர். எதுவும் அழி இல்லைங்க. 100 போன் ஷாடுங்க. நல்ல வேலை பார்த்தேன், நான் பாட்டுக்கு பார்க்காம போயிருந்தேன்னா என்ன ஆகும். கீக் லேடர். ஓகேங்க, ஒரு வேளை அப்போ நம்ம இதுக்கப்புறம் சுற்றி வர தேவையில்ல, டேரெக்டாக ஏனியில் ஏறி மேலே வந்துடலாம். எங்கே போகிறோன்னே தெரியலையே, எவ்வளோ பெருசு இருக்குங்க. இருங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போவோம். இங்க பாருங்க மேலே 2 பேர். ஃபயர் பாம்பை போட்டு கீழே வர வச்சிரும். செத்துட்டான். அவ்வளோதாங்க, வாங்க போவோம். இது ஹிட் அண்ட் ஊரில் இல்லைங்க. இங்கே பாருங்கங்க, இவன்கிட்ட அந்த உஷாராக இருக்கணும், இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவோம். இருங்க லைட்னிங் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லைட்னிங் வந்து ஆர்மர் எனிமீஸ்க்கு வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். ஐயோ அவனை அப்ளை பண்ணுறேன். ஏங்க ஏதோ கிறிஸ்டல் அப்ளை பண்ணிட்டாங்க வெப்பனில், ஆனால் அதுலேயும் எலக்ட்ரிக் டேமேஜ் விழுதுங்க. ஒரு அடி. அப்பாடி நல்ல வேலைங்க. அப்பயும் இந்த வெப்பனை ட்ராப் பண்ண மாட்டேங்கிறாங்க இவன். இந்த பக்கம் இதை அடித்து பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ஐட்டம் இருக்குது, டைட்டனைட் சங்க். ஓகேங்க, இப்போ ஆல்ரெடி நமக்கு தேவைக்கு அதிகமாகவே டைட்டனைட் சங்க் இருக்குது. நம்ம போயிட்டு அடுத்த வாட்டி ஃபயர்லிங்ஸ் ரைட் போகும்போது லெவலப் பண்ணிடுவோம். ஓகேங்க, வேறு எதுவும் ஐட்டம்ஸ் இல்லை. ஒரு வழி சைடில் இருந்ததில்ல, அங்கே தான் போகணும். வாங்க போவோம். எங்கேங்க ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருக்கோம், ஆனால் பான்ஃபயர் எங்கேயும் இல்லைங்க. இங்கே ஏதாவது பான்ஃபயர் இருந்தால் தான். ஒரு இதுவும் இல்லை, ஐட்டம்ஸ் இல்லை. ஐயோ அங்கே பாருங்க, எவனோ நிற்கிறாங்க. 3 பேர் இருக்காங்க. இங்கே பாருங்க, 3 பேர் எப்படிங்க அடிக்கிறது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வெப்பன் வச்சிருக்கானுங்க. ஒரு அடி. ஐயோ எவனோ பின்னாடி இருந்து யாரை விட்டுட்டே இருக்கான். நீங்க மேஜிக் ஒருத்தன் போடுறான், ஒருத்தன் வந்து யாரை விட்றான், ஒருத்தன் வந்து சுற்றி வச்சிருக்கான். நீங்க எதுவும் ஸ்வாட் வச்சிருக்காங்க, சாமுராய் ஸ்வாடு. ஐயோ ஓடிடலாம். இவனை போடுவான் ஃபஸ்ட்டு. நல்ல வேலை ஒன்றுமே பண்ணல, செத்துட்டான் அதுங்காட்டியும். ஏங்க இந்த ஆக்ஸ் வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வரத்து இந்த அடிச்சுட்டே இருக்கான். இங்கே பாருங்க டேமேஜை பாருங்க. ஐயோ இவன் வேற ஸ்பெல்லை போட்டுட்டே இருக்கான். இருங்க பேசாம இவனை போய் ஃபஸ்ட் அடிச்சிரோமா. வேணாங்க ஓடிடும். ஹீல் வேற பண்ண முடியாதுங்க, 2 தாங்க இருக்கு. அடைச்ச லாக் பண்ணாமல் நான் பாடு கிடச்சிட்டேன். நல்ல வேலை ஒருத்தர் செத்துறான், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அடைச்ச பேரி பண்ணிட்டான். நல்ல வேலைங்க, பேரி பண்ணி ஸ்பெல்லு போட்டான். நான் கூட கிரிட்டிக்கல் ஹிட்டை போட்டிருப்பான்னு நினச்சேன்.
பாடி எல்லாரையும் போட்டாங்க. சேஜஸ் கிறிஸ்டல் ஸ்டாஃப். இவன் என்ன ஐட்டம் ட்ரா பண்ணியிருப்பான்னு பார்ப்போம். ஓகேங்க, அவனோட வெப்பனுங்க. இருங்க, இன்னொருத்த சத்தம். அவன்கிட்ட என்ன வெப்பன் ட்ரா பண்ணி பார்ப்போம். ஷீல்டுங்க. ஓகேங்க, என்னன்னு பார்ப்போருங்க. ஓகேங்க, இங்கே பாருங்க. இதோட ஸ்கில் வந்து ஸ்பெல் பேரி. இதோட மேஜிக் டிஃபென்ஸை பாருங்கள், 75%ங்க. டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து ப்ளூ நைட் ஷீல்டுன்னு போட்டிருக்கு. இது வந்து ஹை டேமேஜ் அப்சார்ப்ஷன், அதாவது மேஜிக் டேமேஜ் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்கு. இதுவும் அந்த ப்ளூ கலர் ஷீல்டு ஒன்று எடுத்துலாங்க, அதுவும் ரெண்டுமே ஸ்பெல் பேரி இருக்குங்க. அதாவது ஸ்பெல்லையே பேரி பண்ணும். இருங்க, அந்த வெப்பன் ஒன்று எடுத்தாங்க, கட்டானா. அது என்னன்னு பார்ப்போம். ஏங்க இது டபுள் வெப்பனுங்க. பாருங்க, 2 ஸ்வாட் இருக்குங்க இதுக்கு. இந்த வெப்பன் வச்சிருந்தவன் யாருன்னா கிங்கோட பிளாக் ஹேண்டு. இவனோட பேர் வந்து காமி. இவன் வந்து பிரின்ஸை பார்த்துக்கிறதான் இவன் வேலை. கில் வந்து ஒனி ஸ்லேயர்னு போட்டிருக்கு. ஏதோ ஜம்ப் பண்ணி கட் பண்ணுவானா 2 பிளேட் யூஸ் பண்ணி. இருங்க என்னன்னு பார்ப்போம். ஆமாங்க, 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி தாங்க அடிக்கிறான். ஸ்கில் எப்படி வருதுன்னு பார்ப்பாருங்க. ஏங்க பயங்கரமாக இருக்கீங்க. ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். ஓகேங்க, மேலே வேற கல்லி அடிச்சு. இன்னொரு வெப்பன் எடுத்தோங்க, அது என்னன்னு பார்ப்போம். கிறிஸ்டல் சேஜாஸ் ஏதோ ஒரு இந்த வாண்ட் எடுத்தோம். சேஜ் கிறிஸ்டல் ஸ்டாஃப். ஓகே ஓகே, 24 இன்டெலிஜென்ஸ் வேணும். ஓகே, இது என்ன போட்டிருக்குன்னா, இந்த வெப்பன் வந்து கிறிஸ்டல் சேஜஸால் கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணால் வந்து ஸ்பெல் வந்து டேமேஜ் அதிகமாக விழுவுமா, ஆனால் அதே டைமில் வந்து எஃப்பி வந்து அதிகமாகுமா. அதாவது 10 எஃப்பி ஆகுதுன்னா இதில் வந்து ஒரு 12 எஃப்பி ஆகும். அதே மாதிரி டேமேஜ் அதிகமாக விழுவும். இங்கே பாருங்கள், ஒரு லிஃப்ட்டுங்க. ஓகே, இந்த லிஃப்ட்டில் போய் பார்ப்போம் எங்கே போகுதுன்னு தெரில. இதுதான் ஒருவேளை நம்ம பான்ஃபயர் பக்கத்தில் இந்த லிஃப்டாக இருக்குங்க. ஆமாங்க, கரெக்டு தாங்க. கரெக்டாக வந்துட்டோம். ஓகேங்க, அப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.